சிம்மராசி நேயர்களே, சம்பளம் வாங்கின உடனே கடன் எல்லாம் அடைச்சிட்டு நம்ம கிட்ட இருக்கிற மிச்சத்தை பார்க்கும்போது அடுத்து யார்கிட்ட கடன் வாங்கலாம் தான் தோணுது. பேலன்ஸ்ல ஒண்ணுமே இல்லைன்னு ரொம்ப பிராக்டிகலா பேசுவீங்களா. அடுத்ததாக வரும் நம்ம கன்னிராசி நேயர்களே, நீ செல்ல பாதை இல்லை என்று நினைத்து விடாதே, நீ நடந்தால் அதுவே பாதை அப்படின்னு உங்க அங்கிள் சொல்லும் போதே மோட்டிவேஷன் அங்கிள் செம்மையா இருக்குங்க, மேல சொல்லுங்க. மோட்டிவேஷனும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நேத்து போகும்போது வீட்டுக்கு போன ரோடு மறந்து போச்சு. அப்ப நானே யோசிச்சது இது. சந்திராஷ்டமத்துல உளறி வைப்பீங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம துலாம் ராசி நேயர்களே, உங்க அப்பா மாதிரியே மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய வரன் பாத்தியே, என்னாச்சு? நிறைய பார்த்தேன், ஒண்ணு கூட செட் ஆகல. கடைசியா ஒரே ஒரு மாப்பிள்ளை எங்க அப்பா மாதிரியே இருந்தா அப்படி, ஆனா எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. உங்க நிலைமையை நினைச்சு நீங்க ரொம்ப நொந்து போயிடுவீங்களா. கடைசியாக வரும் நம்ம விருச்சிக ராசி நேயர்களே, அண்ணே வாழை பிடிக்கலனே அப்படின்னு நீங்க ஃபீல் ஆகும் போதே, வாழை பிடிக்கலன்னா என்ன, தேக்கு வையே, ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல லாபம் தரும்டா. தேக்கும் பிடிக்கலன்னு வச்சுக்க, இந்த தென்னையோ பலாவோ இல்ல கொய்யாவோ வச்சுட்டு போ, சீக்கிரமா சாகுபடி பண்ணிடலான்னு ஏத்து விட்டு அங்கிள் சொல்லும் போதே, டேய் போங்கடா, நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன், ஏற்கனவே மனசெல்லாம் புண்ணா இருக்கு, இன்னும் ரணப்படுத்தாதீங்கடா டேய் போங்கடா அப்படின்னு டீசென்ட்டா சொல்லி அனுப்பிச்சிருவீங்களா. மேஷ ராசி நேயர்களே, தந்தையும் மகரும் மனசு விட்டு பேசுவீங்களாம். ஏண்டா இப்படி படிச்சு முடிச்சுட்டு சும்மா சுத்திட்டு இருக்கியே, கொஞ்சமாச்சும் ஃபியூச்சரை பத்தி யோசிச்சியாடா, யோசிடா அப்படின்னு நீங்க சொல்ல, ஃபியூச்சர்னா நாம எல்லாரும் ஒரு நாள் செத்துருவோம் இல்ல டாடி, அவ்வளோ ஃபியூச்சர்லாம் இல்லடா, கொஞ்சம் இறங்கி வா அப்படின்னு ரொம்ப மனசு விட்டு பேசிக்குவீங்களா. அடுத்ததாக வரும் நம்ம ரிஷபராசி நேயர்களே, ஹாய் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வந்தது வாட்ஸ்அப்ல. நானும் ஹாய் அப்படின்னு ரிப்ளை பண்ணேன். யூ நேம் அப்படின்னு கேட்டேன், விஜயா அப்படின்னு ரிப்ளை வந்தது. ஸ்வீட் நேம், ஐ லவ் யூ அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னடா ஐ லவ் யூ சொல்லிட்டேன் ரிப்ளை வந்துச்சு, ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்ல விஜயகுமார்னு ஃபுல் நேம் சொல்றதுக்குள்ள அவசரப்பட்டியடா அப்படின்ட்டாங்க. அவமானமா போச்சு குமார். கடகராசி நேயர்களே, பன்னீருக்கு 5% GST தெரியும்ல அப்படின்னு சொல்லும் போதே ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பாத்தீங்கல்ல, எங்களை விட்டு போனாங்க, ஜிஎஸ்டியே போட்டாச்சு. டேய் பன்னீர்ரா சாப்பிடுறது, பன்னீருக்கு 5% GSTன்னு உங்களுக்கு புரிய வைப்பாங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம மகர ராசி நேயர்களே, நீங்க எந்த பொண்ணுகிட்டயாவது என் கூட காஃபி சாப்பிட வரீங்களான்னு கேட்டிருக்கீங்களா அங்கிள் அப்படின்னு ஏத்த விட்டு பையன் கேட்கும் போதே, கேட்டேன்டா, ஒரே ஒரு ஆள் கிட்ட தான் கேட்டேன், அப்ப வந்தவங்க தான், கடந்த 25 வருஷமா அவங்க கூட தான் காஃபி சாப்பிடுறேன். சோ சேட்ரா அப்படின்னு உங்க திருமண பந்தத்தை நினைச்சு நீங்களே நொந்துக்குவீங்களா. சிம்மராசி நேயர்களே, எங்கம்மா போகணும், எங்க போனா உங்களுக்கு என்னங்க, எங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ தானே பஸ்ல, ஒழுங்கா எங்களுக்கு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு ஆன்டிங்கெல்லாம் கோரஸா கத்த வண்டி டிப்போவுக்கு போகுது. உங்களுக்கு கண்டக்டர் இன்சல்ட் பண்ணிடுவாராம். அடுத்ததாக வரும் நம்ம கன்னிராசி நேயர்களே, மனிதனுக்கு முக்கியமானது கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் அப்புறம், சோறுதான் முக்கியம் அப்படின்ட்டு போறான் உன் புள்ள, உருப்படவே மாட்டான் அப்படின்னு உங்க அப்பா திட்டுறது 4 தெருவுக்கு கேக்குமா, அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க மாட்டீங்களாம். அப்புறமாக வரும் நம்ம துலாம் ராசி நேயர்களே, நேத்து கோவில்ல உன் பேருக்கு அர்ச்சனை பண்ண, அப்ப உன் நட்சத்திரம் கேட்டாங்கடி. அப்படியாடா, நட்சத்திரம் சொன்னியா? சொன்னனே. என்ன சொன்ன? அவன் நட்சத்திரம் இல்ல நிலான்னு சொன்னேன். ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. உனக்கே உருட்டானேன் என்னாலும் என்னை நீ உருட்டாதே. எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சாலும் காதல் லைட்டா கசக்க தான் செய்யுமா. கடைசியாக வரும் நம்ம விருச்சிக ராசி நேயர்களே, என்னங்க தண்ணி டேங்க் சாஞ்சி இருக்கு, இல்ல இந்த பைசா நகர சாய்ந்த கோபுரம் இருக்குல்ல, அதை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி அது பைசா நகரத்துடைய சாய்ந்த கோபுரம், இது பைசாவை ஆட்டையை போட்டதால சாஞ்ச கோபுரம். ரொம்ப யதார்த்தமா பதார்த்தமா பேசிருவீங்களா.